பல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கிற காலை இறைவேர்த்துக்கு நன்றி அப்பா. நீங்கள் மகிமைப்படுங்க, என் வாயிலிருந்து நீங்கள் பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை இறைவார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், பிலிப்பியர் சபை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் சோத்திர விண்ணப்பங்களை தேவனுக்கு நேராக தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையும் ஆள கடவுது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்றைய இறைவார்த்தை பார்ப்போம். எபிரேயர் 3:1-2-3 வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இங்கே சொல்றாரு பரிசுத்த சகோதரரே, பரிசுத்தமாக்கப்பட்ட நம்ம பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இன்றைக்கு மூன்றாவது உண்மையுள்ள சகோதரர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்டவர்? மூத்த சகோதரர், பரிசுத்தப்படுத்துகிற சகோதரர், உண்மையுள்ள சகோதரர். அங்க சொல்லுகிறாரு சங்கீதக்காரன், உண்மையுள்ளவர்கள் என்னிடத்தில் வாசம் பண்ணுவார்கள், பொய் சொல்லுகிறவர்களை அருவருக்கிறீங்களா என்று சொல்றார். அப்போ உத்தமர்கள் எனக்கு தோழர்கள் அப்படிங்கிறாரு. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? உண்மை இல்லாது இருந்தும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ தன்னோடு இருக்கிற எல்லாரும் உண்மை இல்லாது இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இயேசுவோட பின்பற்றினவங்க, நீ இயேசுவோட இருக்கிறவன் தானே, அந்த உண்மை இல்லாதனால இயேசுவை உங்கள் ஆண்டவர் இப்படித்தான் இருப்பாரா அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையுள்ள ஆண்டவர் உண்மையில்லாத நம்ம வாழ்க்கையினால உண்மையுள்ள தேவனுடைய நாமம் துக்கப்படுகிறது, நம்முடைய கிரியைகள் அவர் துக்கப்படுத்துகிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவர் உண்மையா இருந்து நம்மளை நேசிக்கிறார். அதான் அவருக்கு உண்மையுள்ள சகோதரர். அன்பில உண்மை இருந்தது, அவர்கிட்ட பாரபட்சம் கிடையாது, கலப்படம் கிடையாது. நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டு சில நேரத்தில் நம்மளை யாராவது திட்டா பேசிட்டா நேசிக்கணுமே அப்படிங்கிற சொல்லி உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சுருப்போம், ரெண்டு முகம் வச்சுருப்போம். அவர் அப்படி இல்லை, அதை மறைச்சிக்கிட்டு நேசிப்போம். அவர் அப்படி இல்லை, வெளிப்படையான நேசம், உண்மையான நேசம். யாராவது திட்டா ஏதாவது நமக்கு விரோதமாக பேசிட்டா வந்தபோது சோத்திரம் பாடுவோம், லீலே சொல்லுவோம், எல்லாம் டீ கொடுப்போம், சாப்பாடு வேணால் கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தோற்றம் இயேசு இடத்துல இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கு. அதை மாறணும். உள்ள ஒன்று வெளியே ஒன்றும் இல்லை, உள்ளத்தில் இருதயத்தில் உண்மையுள்ளவராக இருக்க விரும்பினார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவோட அன்பு உண்மையான அன்பு, உண்மையாய் நேசித்தார். அதனால் நம்ம இவ்வளவு உண்மை இல்லாது இருந்தாலும் அவர் வேத சொல்லுது, தீமத்தையில் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டாராம், மறுதளிக்க மாட்டார். நம்ம எத்தனை நேரம் மறுதளிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அநேக முறை நம்ம உண்மையை மறுதளிச்சிடும், பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும், இல்லை நான் சொல்லலைங்கிறோம். அதனால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உண்மையை மறைக்கிறோம். ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் அவர். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையுள்ள சகோதரன் பிள்ளைகளாய், உண்மையுள்ள இயேசுவின் பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருப்ப நம்ம அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரேங்கிறார். அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலன் பிரதான ஆசாரி கவனிச்சு பாருங்க சொன்னார். மோசே தேவனுடைய உண்மையா இருக்கிறது போல தான் ஏற்படுத்தினும் இயேசு உண்மையா இருந்தாராம். இதை கேட்கிற அன்பான பிள்ளைகள், நம்ம சுற்றி உண்மை இல்லாத இருக்கிற இந்த சகோதரர் மத்தியில நம்ம உண்மையா இருப்போம். அந்த உண்மையை அவர் கலங்கப்படுத்தினாலும் அவர்களை நேசிப்போம். அதை உண்மையான அனுபவம். இயேசு கிறிஸ்து அன்பு அப்படித்தான். நம்ம வாழ்ற வாழ்க்கையில் எத்தனையோ உண்மையை இழந்திருக்கிறோம், ஆனால் அவர் நேசிக்கிறதை விடலை, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லா விதத்திலும் உண்மையை காத்து நம்மளை சாப்பாடு கொடுப்பதில், ஜீவனை காக்கிறதுல, நம்மளை நேசிக்கிறதுல எல்லாம் உண்மையாக இருந்து இன்னைக்கு நடத்துகிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். நிச்சயமாக அப்படிப்பட்ட சுவாமங்களுக்கு ஜெபிப்போம். இயேசுவே, இன்னைக்கு நாங்கள் உண்மை இல்லாதிருந்தும் எங்களை உண்மையாக நேசிக்கிறவர் ஒருவரே, நாங்களும் மற்றவர்களை நேசிக்கத்தக்க உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.